பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர். அவர் தம்முடைய கிருபையினாலே நம்மை நித்தமும் பாதுகாக்கிறார். கண்மணி போல நம்மை நடத்துகிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளிலும் நம்மை சூழ்ந்திருப்பவர் என்ற தலைப்பில் சங்கீத புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்திலே 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவீர். பிரியமானவர்களே, தேவனுடைய அன்பும் அவருடைய ஆதரவும் நமக்கு இருக்கிறபடினால் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை தீமை வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் அவைகள் நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். அந்த துன்பத்தின் நடுவிலும் தப்பிக்கொள்வதற்கான ஒரு போக்கை தேவன் நமக்கு உண்டாக்குகிறார். நாம் அறியாத எத்தனையோ பலவீனங்கள் நம்மை கடந்து போயிருக்கிறது. நம் கண் தெரியாத எத்தனையோ வியாதிகள் நம்மை கடந்து போயிருக்கிறது. கர்த்தர் பாதுகாத்திருக்கிறாரே. அவருடைய அந்த காருண்யம், அவருடைய அந்த இரக்கம் நம்மை சூழ்ந்திருக்கிறபடினாலே நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம். நாம் பெற்றிருக்கிற சகல ஆசீர்வாதங்களும் அவருடைய கரத்திலிருந்து பெற்றிருக்கிறோம். நாம் பெற்றிருக்க சகல நன்மைகளும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகள் பிதாவினிடத்திலிருந்து நாங்கள் பெற்றிருக்கிறோமே. அவர் நமக்கு பாராட்டி இருக்கிற அன்பு பெரியது. இது நாள் வரையில் நம்மை நடத்தி கொண்டு வருகிறாரே, அவர் பெரியவர். அவர் இரக்கமுள்ள தேவன்க. அவர் நன்மை செய்கிற தேவன். நம் கண்களிலே நாம் காணாமல் இருந்தாலும் கர்த்தர் செய்த நன்மைகள் ஏராளம். நம் துன்பத்தை பார்க்கிறோம், நெருக்கத்தை பார்க்கிறோம், வேதனையை பார்க்கிறோம், நம்மை சோரப்பண்கிற சூழ்நிலைகளை பார்க்கலாம், வியாதிகளை பார்க்கிறோம். ஆனால் கர்த்தர் நன்மை செய்து கொண்டிருக்கிறாருங்க. அவர் கைவிட மாட்டார். கர்த்தர் நிச்சயமாகவே தன் ஜனங்களை பாதுகாக்கிற தேவன். அவர் நன்மைகளை செய்கிற தேவன். உங்களை பார்க்கிறோம். சங்கீத புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலும் துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் கர்த்தரை நம்பி இருக்கிறோம். கர்த்தரை நம்பின ஜனங்களை தேவன் ஒரு நாளும் கைவிட மாட்டார். கர்த்தர் நிச்சயமாய் தூக்கி எடுப்பார். நன்மைகள் உண்டாகும்படிக்கு தேவன் தன் ஜனங்களை சூழ இருந்து பாதுகாத்துக் கொள்வார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவருடைய பாதுகாப்பு உண்டு. அவர் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு தன் ஜனங்களை உயர்த்துவார். அவரை நம்பி இருக்கிறவன் மேல் தேவனுடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம், ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த காலை நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, நீர் இது நாள் வரையிலும் எங்களை பாதுகாத்து நடத்தி வந்த நல்ல வழிகளுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, நீ செய்த சகல நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ நல்லவர் ஆண்டவரே. நீ நன்மைகளை மாத்திரமே செய்கிறவர். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்துகிறோம். நாங்கள் காண்கிற தீமைகள், போராட்டங்கள் ஆண்டவரே அற்பமானவைகள். கர்த்தர் நீ நன்மை செய்கிற தேவன். நிச்சயமாகவே ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் நன்மைகளை செய்து ஆசீர்வாதத்தோடு, சுகபலத்தோடு, மனமகிழ்ச்சியோடு, சந்தோஷத்தோடு வாழும்படிக்கு உதவி செய்வீராக, நடத்துவீராக. எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.